பெண்களுக்கு சிண்ட்ரெல்லா கதை ரொம்பவே பிடிக்கும். ஆனா அந்த சிண்ட்ரெல்லாவே நோயா மாறி இருக்குன்னு சொன்னா நம்ப முடியுதா? சமீபத்திய ஆய்வுல தனிமையில இருக்கும் பெண்களுக்கு சிண்ட்ரெல்லா நோய் பாதிப்பு இருக்கிறதா தெரிய வந்திருக்கு. சிண்ட்ரெல்லா நோய் அப்படின்னா என்ன, அது எதுக்காக வருது, யாரெல்லாம் பாதிக்கப்படுவாங்க, அதுக்கான தீர்வு என்ன அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்கலாம். நாம எல்லாருமே சின்ன வயசுல சிண்ட்ரெல்லாவுடைய கதையை கேட்டிருப்போம். மாற்றாந்தாயால கொடுமைக்கு ஆளாகும் சிண்ட்ரெல்லா பெரிய ராஜகுமாரனை திருமணம் செஞ்சுக்கிறது தான் சிண்ட்ரெல்லாவுடைய ஸ்டோரியாகவும் கிளைமேக்ஸாகவும் இருக்குது. இந்த ஃபேண்டசி கதையை விரும்பாதவங்க யாருமே இருக்க முடியாது. இப்படிப்பட்ட கதைகளை கேட்டு ரசிக்கப்பட்ட சிண்ட்ரெல்லா ஒரு நோய் பாதிப்பா மாறி இருக்கு. அதாவது சிண்ட்ரெல்லா காம்ப்ளெக்ஸ் சிண்ட்ரோம் அப்படிங்கிற நோய்க்கு பெண்களே அதிகம் பாதிக்கப்படுறதா சொல்லப்பட்டிருக்கு. சிண்ட்ரெல்லா நோய் அப்படிங்கிறது உளவியல் ரீதியான பாதிப்பு அப்படின்னு மருத்துவ ஆய்வுல கூறப்பட்டிருக்கு. இந்த நோயை பற்றி முதலா 1981ஆம் ஆண்டு டவுலிங் என்பவர் தன்னுடைய த சிண்ட்ரெல்லா காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிற புத்தகத்தின் மூலமா பேசி இருக்கிறாங்க. அதுல பாரம்பரியமான குடும்ப பின்னணியில இருக்கக்கூடிய பெண்கள் தங்களுடைய பாதுகாப்புக்காகவும் அரவணைப்புக்காகவும் ஆண்களை சார்ந்து இருக்கிற விரும்புறதா சொல்லப்பட்டிருக்கு. அதாவது சிண்ட்ரெல்லா நோய் பாதிப்பு அப்படிங்கிறது குடும்ப பின்னணியை சார்ந்த பெண்கள் ஆண்களை அதிகம் எதிர்பார்க்கிறவங்களா இருப்பாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு ஆண் இருந்தா மட்டும்தான் தன்னால வாழ முடியும், ஆண் துணைதான் தனக்கு பாதுகாக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறதே இந்த நோயுடைய அறிகுறின்னு சொல்லப்படுது. பொதுவா பெண்கள் சிறு வயதில் இருந்தே தந்தை, சகோதரன், கணவன் அப்படின்னு ஆண்களை சார்ந்து வாழும் சமூகத்துல இருக்கும் போது திடீரென ஆண் இல்லாத போது அவங்களுக்கு தன்னை மீறிய பயமும் துணை இல்லாத வாழ்க்கை துயரத்தை தருவதா சிண்ட்ரெல்லா நோயின் அறிகுறியா சொல்லப்படுது. இப்படி சிண்ட்ரெல்லா நோயால பாதிக்கப்பட்ட பெண்கள் தன்னம்பிக்கை இல்லாம கற்பனையிலேயே ஒரு வாழ்க்கையை நினைச்சு வாடுறதோடு பதற்றமாகவும் சோர்வுடனும் காணப்படுவாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. தனிமையில இருக்கும் போது பெண்கள் பதற்றமாகவும் தன்னிச்சையா முடிவெடுக்க முடியாம குழப்பமான மனநிலையில இருந்ததாக அவங்க நோயால பாதிக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பா ஒரு குடும்ப வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய இந்தியாவில் ஒரு பெண் தனிமையில வாழ்ந்தா அவங்க சிண்ட்ரெல்லா சிண்ட்ரோம் நோயால பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. குடும்பமா இல்லாம தனிமையில இருக்கும் போது எதுக்கடா இந்த வாழ்க்கைன்னு விரக்தியுடன் நமக்கான ஒரு துணை இருக்காதா, அதுக்கான அழகான காதல் கிடைக்காதா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதை எப்படி சமாளிப்பது அப்படின்னு கேட்டா அதற்கு உளவியல் ரீதியான சில வழிமுறைகளே பரிந்துரைக்கப்பட்டது. இப்படிப்பட்ட நோயால பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பெண்களிடம் நேர்மறையாக பேசி ஊக்கமளிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. சிண்ட்ரெல்லா பாதிப்பு இருக்கிற பெண்கள் பாதிப்பில் இருந்து வெளியே வர மனநல ஆலோசகருடைய ஆலோசனையை பெறலாம். நண்பர்கள் குழு மூலமாக பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளை கவனத்தை செலுத்தலாம். தன்னுடைய துணையுடன் வெளிப்படை தன்மையுடன் பேசலாம். உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்க யோகா, தியானம், உடற்பயிற்சிகளை கவனத்தை செலுத்தலாம். தனிப்பட்ட அழகுபடுத்துதல் உள்ளிட்ட பயிற்சிகளும் பாதிக்கப்பட்டவங்களுக்கு தன்னம்பிக்கையை அதிகம் கொடுக்கும்னு சொல்லப்படுது. தன்னிலையான முடிவெடுக்கவும் பிரச்சனைகளை சமாளிக்கவும் பாசிட்டிவான மனிதர்கள்கிட்ட பேச வேண்டும் அப்படின்னு ஆய்வுல கூறப்பட்டிருக்கு. இது எல்லாத்துக்கும் மேல பெற்றோர் தங்களின் குழந்தைகளுக்கு தன்னம்பிக்கையை அதிகம் சொல்லித்தர வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது. உளவியல் ரீதியில் ஆரோக்கியமான வளர்ப்பு முறை அவசியமானதால வெளிப்படை தன்மையுடன் பேசுறது, விவாதிப்பது, சார்ந்திருக்காமல் வாழ கற்றுக் கொடுப்பதுன்னு ஒவ்வொரு பெற்றோருடைய கடமையா அது பார்க்கப்படுது. சோ லேடிஸ், இனிமே தனிமையை ஃபீல் பண்ணாம உங்களை சுத்தி இருக்கும் நண்பர்கள்கிட்ட பேசி மனம் விட்டு பேசி தைரியத்துடன் வாழ முயற்சி பண்ணுங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.